அரசன் படத்தோட ஃபீவரே எங்களுக்கு இன்னும் குறையல. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செம்ம ஹைப்ல இருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்னும் ஹைப் ஏத்துற மாதிரி தான் எஸ்டிஆரோட அடுத்த படத்தோட அப்டேட்டுமே வந்திருக்கு. அதுவும் யார் அந்த டைரக்டர் அப்படின்றது தான் வந்து இங்க மாசான அப்டேட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய ப்ராஜெக்ட்ல எஸ்டிஆர் இணைய போறாரு அப்படின்னு ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். எஸ்டிஆர் சார் கிட்ட வந்து ஏஆர் முருகதாஸ் சார் வந்து கதை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே வந்து ஓகே சார் நான் பண்றேன் அப்படி ஒரு ஜோன்ல தான் வந்து எஸ்டிஆர் இருந்ததா சொல்லப்படுது. ஏன்னா எஸ்டிஆருக்கு ஏத்த மாதிரி ஒரு அதிரடியான படமா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதைக்களமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு படத்துக்கும் அந்த ஷேடு மாறும். வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து படத்துல காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட லவ் பேஸ்டான ஒரு கதையா இருக்கு. காட் ஆஃப் லவ் அப்படின்னாவோ கரெக்டான டைட்டில் அந்த மனுஷன் தானே வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏஆர் முருகதாஸ் சாருமே ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு பக்கம் லவ் ஒரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு 2026 எஸ்டிஆரோட வருஷமா மாறப்போதா. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Ashwin's Sweets and Snacks. வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. இன்னைக்கு என்ன சினிமா அப்டேட்டோட வந்திருக்கோம்? எஸ்டிஆருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. அரசன் படம் வரதுக்கு முன்னாடி அடுத்த படத்தோட அப்டேட் நம்ம வந்து ரெடியா வந்து காத்திருக்கு. கரெக்டா February 3 எஸ்டிஆருடைய 3 படங்களுக்கான அப்டேட் வந்துச்சு. 49, 50, 51 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அப்டேட் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா ஒரு விஷயம் பண்ணாரு. அதே மாதிரி இது வரைக்கும் வந்து ஒரு கெத்தா மாசா தான் போயிட்டு இருக்காரு எஸ்டிஆர். ஸோ அந்த 49 உங்களுக்கே தெரியும் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் எடுக்க போறதா இருந்தது. அதே மாதிரி 50வது படம் வந்து தேசிங்க பெரியசாமி கண்ணும் கள்ளும் கொள்ளையடித்தால் படத்துடைய டைரக்டர். 51வது அஸ்வத் மாரிமுத்து கரெக்டா டிராகன் படத்தோட அப்டேட் இருக்கும்போது இது எல்லாமே வந்தது. 49வது படம் வரப்போகுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி டான் பிக்சர்ஸ் உடைய இந்த அமலாக்க சோதனை இதெல்லாம் வரனால அதை அப்படியே டிராப் பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து ஒரு படம் பண்ணி ஆகணுமே அப்படின்னு பண்ணதுதான் அரசன் சொல்லிட்டு களத்துல இறங்கினாரு. எது எப்படியோ நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல நேரம்பா அப்படின்ற மாதிரி அரசன் ரொம்ப பாசிட்டிவா இப்ப எஸ்டிஆருக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த அரசன் ஃபீவர் வந்து இன்னும் குறையல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஹைப் ஏத்திருக்காங்க அப்படின்னா. ஏன்னா அன்சீன் போட்டோஸ் ரேரான ஒரு ஃபுட்டேஜஸ் எல்லாம் வரும்போது ஃபேன்ஸ் எல்லாம் உண்மையா சொல்லணும்னா மதுரை டைகரை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன், எஸ்டிஆர், இன்னொரு பக்கம் வந்து விஜய் சேதுபதி அப்படின்னு இந்த காம்போவே வந்து ஃபயரா வந்து இருக்கு அப்படின்னு வந்து ஒரு டாக் இருக்கு. அப்ப அரசன் படத்தோட ஃபீவரே எங்களுக்கு இன்னும் குறையல. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செம்ம ஹைப்ல இருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்னும் ஹைப் ஏத்துற மாதிரி தான் எஸ்டிஆரோட அடுத்த படத்தோட அப்டேட்டுமே வந்திருக்கு. அதுவும் யார் அந்த டைரக்டர் அப்படின்றது தான் வந்து இங்க மாசான அப்டேட்டா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப கத்தி படத்தோட கிளைமேக்ஸ் இப்படிதான் இருந்தது அப்படின்னு அவர் வந்து சொன்னதுமே அது நல்ல வேலை சார் நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் பார்க்க முடியுது. சோ அப்படி இருக்கும் போதே யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய ப்ராஜெக்ட்ல எஸ்டிஆர் இணைய போறாரு அப்படின்னு ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா வந்து துப்பாக்கிய கொடுத்தாரு விஜய் சாருக்கு, துப்பாக்கி கையில கொடுத்தாரு எஸ்கேக்கு, இப்போ துப்பாக்கிய சிம்புக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். என்ன படம் எத்தனை டேரக்டர்ஸ் வந்தாலும் அந்த இன்டர்வலுக்கு ஒரு மாஸ் சீன் வந்து பண்றது ஏஆர் முருகதாஸ் சாரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம மதராசி படத்துல வந்து பார்த்துருப்போம். இதான்டா கத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமா இருக்குமா அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ் எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு காம்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காம்போ. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இன்டர்வலுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் அது எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படின்றத உண்மை எல்லா படங்களுக்கும். பட் இந்த காம்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து எஸ்டிஆர் சார் கிட்ட வந்து ஏஆர் முருகதாஸ் சார் வந்து கதை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே வந்து ஓகே சார் நான் பண்றேன் அப்படி ஒரு ஜோன்ல தான் வந்து எஸ்டிஆர் இருந்ததா சொல்லப்படுது. ஏன்னா எஸ்டிஆருக்கு ஏத்த மாதிரி ஒரு அதிரடியான படமா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதைக்களமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எஸ்டிஆர் அவர்கள் ஏஆர் முருகதாஸ்
முருகதாஸ் சார் அவர் அப்படின்ற போது இந்த காம்போவே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுது. இந்த ஸ்டைல்ல வந்து நம்ம எஸ்டிஆர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மாதிரியான ஒரு ஸ்வாகா நம்ம வந்து இதுல அரசன்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு கையில வால் எடுத்துட்டு வர்றது ஓகே. பட் இந்த ஒரு லுக் வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் எல்லாருமே. சோ ஆரம்பத்துல தொட்டி ஜெயா சிம்புவை யாராலையும் மறக்க முடியாது. சோ இந்த மாதிரி கேரக்டர்ல இது கொஞ்சம் ஸ்டைலிஷா கொடுத்தா எப்படி இருக்கும் இப்ப இருக்க சிம்பு சார் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நல்லா இருக்கும். கேட்கவே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்ப போக போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. சோ அஸ்வத் மாரிமுத்துடைய டைரக்ஷன்ல வரக்கூடிய படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜனவரி கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு அடுத்து வந்து ஒரு 6 மாசத்துல படமே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போறது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இது ஆக்சுவலா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் தான். ஏன்னா அந்த ரேஸ்ல வரணும், டயரை மாத்தணும், அப்புறம் வந்து பறக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து இந்த வருஷத்துல அடுத்தடுத்து எஸ்டிஆர் பண்ண போறாரு அப்படின்றது உண்மைதான். இந்த வருஷம் பிப்ரவரிக்கு வந்து தொடர்ந்து 3 படங்களோட அப்டேட் கொடுத்திருந்தாங்க. சோ அடுத்த வருஷம் 2026 பிப்ரவரியில இந்த மாதிரி லைனப்ல இருக்கக்கூடிய படங்களுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எஸ்டிஆர் பர்த்டேக்கு வந்து இந்த அதாவது 2026லயுமே ஒரு தரமான அப்டேட்ஸ் வந்து இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உண்மையாவே ஒரு ஃபயர் மோட்ல தான் இருக்க போறாங்க. எஸ்டிஆர் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் முக்கியமா அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் மாறிக்கிட்டு இருக்காரு. அப்படின்றப்ப ஆரம்பத்துல இருந்தே அவர் அப்படிதாங்க. யாரு லாஸ்ட் வராங்க முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு தான் முக்கியம் அப்படின்றதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கும் போது எஸ்டிஆர் அவர்களோட படங்கள் மேல அவரோட சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் மேல வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. சோ அந்த வரிசையில ஒவ்வொரு படத்துக்கும் அந்த ஷேடு மாறும். வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து படத்துல காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட லவ் பேஸ்டான ஒரு கதையா இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எஸ்டிஆர் ஃபுல்லா லவ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம். ரீசெண்டா பண்ணியிருந்தாரு வெந்து தனிது காடுத ஒரு நல்ல ஒரு லவ் பண்ணியிருந்தாரு. பட் வந்து இது காட் ஆஃப் லவ் அப்படின்னாவோ கரெக்டான டைட்டில் அந்த மனுஷன் தானே வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் கண்டிப்பா ஏதோ ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு கொஞ்சம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஏஆர் முருகதாஸ் சாருமே ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம்னு வந்து சொல்றாங்க. சோ ஒரு பக்கம் லவ், ஒரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு 2026 எஸ்டிஆரோட வருஷமா மாறப்போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபேன்ஸுமே வந்து இந்த மாதிரி எஸ்டிஆர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கக்கூடிய அப்டேட்ஸை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்க எஸ்டிஆருடைய டெம்ப்ளேட் ஒன்று பாருங்க. ஒரு நிமிஷம் சார் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேன்ஸ் மாதிரியும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ற அப்படின்ற மாதிரி தான் வரப்போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. பொறுத்து வந்து பார்க்கலாம் எஸ்டிஆர் எந்த அளவுக்கு சம்பவம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அரசன் சம்பவம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்பவம் வந்து வரிசையா வந்து காத்துட்டு இருக்கிறாரு. பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி திவ்யா. நன்றி. ஓகே. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Ashwin's Sweets and Snacks.